வெல்கம் பேக் டு கேமிங் சொல்றது இந்த வேணா பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னானே நானே தானே தாடே நானேனோ ஹே ஹே தாடே நானேனோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்ட் செய்துவிடா உங்களுக்கு கேமிங் தள்ளோட ஓகே கைஸ். ஸோ அப்டேட்டுக்கு அப்புறம் போடக்கூடிய ஒரு முதல் வீடியோ எல்லாமே இந்த அப்டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஃபுல் அப்டேட் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எதை சார்ந்து இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நரோட்டோட கொலாபரேஷன் தான். ஃப்ரீ ஃபயர் எக்ஸ் நரோட்டோ கொலாபரேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டே வந்துருக்குது. ஸோ இங்கே உள்ள என்னென்னலாம் வந்திருக்குது அப்படின்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சி அசாசினோட ஒரு பண்டல் வந்துருக்குது. அதை பற்றி டீட்டெயிலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிடலாம். உங்களுக்கு வந்து இந்த அப்டேட்டில் வந்து மேஜராக வந்து என்னென்னலாம் தெரியணுமோ அதெல்லாமே நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. முடிஞ்சால் நான் ஒரு ஷார்ட்ஸோ வீடியோவோ போடுறேன், இல்லை வேணா ப்ரோ நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அதை விட்டுறலாம். ஓகே ரைட். சார் நம்ம முதல்ல எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க, நம்மளுக்கு மெசேஜ் பாக்ஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருந்தோம், அதை நான் கிளிக் பண்ணுற பாருங்க. இங்கே பாருங்கள், இது மொத்த பண்டலாம் வரப்போது தான் ஜூலை 30 ஆகஸ்ட் 31 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான நரோட்டோ பண்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இதோட பேர்லாம் கூட எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது கக்காசி, இட்டாச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனாட்டா. ஸோ இது 3 கேரக்டர் தான் மேக்ஸிமம் எல்லாரும் வச்சிருப்பாங்க பேரா. அதனால் எனக்கு தெரியும். ஏன்னா நான் நரோட்டோ ஃபேனும் கிடையாது, நரோட்டோ பார்த்ததும் கிடையாது. அதனால் வந்து தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் தெரிவித்து கொள்ளப்படுகிறது. ஓகே, உள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஓகேப்பா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சேலஞ்செலாம் இந்த இடத்துல எடுத்துகிட்டு இது என்ன தான் வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு இதை டெய்லி டாஸ்க் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இது எடுக்கலாம் போல். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து எடுத்துக்கலாம் போல் இங்கே. ஸோ டெய்லி டாஸ்க் வந்து நம்ம என்னென்னா பண்ணுறோமோ அந்த டாஸ்க் மூலமாக இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா 2 ரேங்க் விளாட்னா இது 2 இதெல்லாம் விளாட்னா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது 5 வந்துடுச்சா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 25 வந்தால் நெக்ஸ்ட் சேலஞ்சு கூப்பிடலாமா. இப்போ சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 12% இருக்குது. இது 100 வந்தோம்னா இங்கெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். மேபி அது என்னன்றதை நரோட்டோ பார்க்குறதுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னமோ. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா வார். இது வந்து வீடியோ தான் கைஸ் வரும், நான் அதை செக் பண்ணி பார்க்குறேன். இட்டாச்சி அசாசின். ஸோ இதுதான் கைஸ் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அது எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது அப்படின்றதுல. அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே பாருங்கள், அப்பா எனக்கு காது கொய்யனுது. உங்களுக்கு நான் சவுண்ட் கம்மி பண்ணிகிட்ருப்பேன் கைஸ், உங்களுக்கு நான் சவுண்ட் கம்மி பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் எனக்கு காது கொய்யனுது தம்பி. இது எதுவும் பண்ண முடியாதாடா டேய். சரி ஓகே கைஸ், இது போய்டுவோம். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இல்லை இது போய்டுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இவன் கொடுக்க மாட்டேடே, அமைதியாடுறா டே, கத்தாதடா, நான் வெளியே வந்துடுறேன் கைஸ். அது எந்தெந்த டேட்டில் என்னென்ன வந்திருக்கு பார்த்தீங்களா. அடுத்து 31ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக எல்லா நரோட்டோ ஃபேன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி முக்கியமான வீடியோவாக நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தான். ஸோ இதான் நம்ம ஸ்பின் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். என்னென்னலாம் ப்ரைஸ் இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு பண்டல் கூட வந்துடுமா இதுலையே. ஓகே ஓகே கைஸ், இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, அதாவது நம்ம இது எடுத்துகிட்டு பிறகு நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாறுறோம் பார்த்தீங்களா, இது கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் செத்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா காக்கா பறக்கும் போல், அது பேர் ஏதாவது ஒன்று வச்சு தான் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று வரும் போல். அதுக்கப்புறம் ஓடுறது வந்து இந்த மாதிரி ஓடும் போல். இந்த சைடில் பார்த்தீங்களா தெரியுதா, இந்த ஓடுறது அந்த சுற்றி பறக்கிறது இதெல்லாம் வந்து வரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சி அசாசினோட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 கிடைக்கணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டார்கெட்டு. முதல்ல நம்ம ஆரம்பிக்கலாங்களா. ஓகே, முதல் ஸ்பின் இருக்க ஃப்ரீ ஸ்பின் கொடுக்குறேன். ஃப்ரீ ஸ்பின்லேயே கிடச்சினா நானே மொட்டையை போடுறேன் கைஸ். ஏய் அனிமேஷன் சூப்பராக இருக்கு கைஸ். சீரியஸா நான் எப்பவும் போல் வந்து டக்கு போயின்னு வரும்னு நினச்சேன். இந்த அனிமேஷன் நல்லா இருக்குது. அதாவது கண்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வர மாதிரி. சரி, ஃபஸ்ட்டு ஸ்பின் மட்டும் 50% நினைக்கிறேன். 45 டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இட்டாச்சின்னு பேர் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து மொட்டை அடிக்கிறாங்க கைஸ். இந்த 45 வீந்தா திசாரா இல்லை நண்பர்களே, எல்லாம் உடஞ்சி போன இதுவாக தான் கிடச்சிருக்குது. என்ன தம்பி அவ்வளோதானா. ஓ இப்போ வந்து இதை வச்சு நம்ம ஸ்பின் பண்ணிக்கலாமா. இது நல்லா இருக்கண்ணே, இது நல்லா இருக்குது. இந்த விஷயத்தை வந்து நம்ம முதல்ல எல்லா ஈவெண்ட்டுக்கும் பண்ணாங்கன்னா நம்ம ஏன் கழுவி ஊற்ற போகிறோம். இங்கே பாருங்கள், இது 6 + இது 5 போட்டால் 55 தானே. ஓகே, திரும்ப வாடா வாங்கிக்காடா, வாங்கலை பீடா போட்டுக்காடா, சிங்கம் தோற. ஆமாண்டா, ஒரு முறை அதை கொடுத்துட்டான்ல, திரும்ப அதை கொடுக்க மாட்டான். இப்போ இது பண்ணால் ப்ரீ ஸ்பின்னே கிடைக்குமா, பரவாயில்லையே. இங்கே பாருங்க கைஸ், நம்ம அதை வச்சு ப்ரீ ஸ்பின் கூட பண்ணிக்கலாம் போல். ஓகே, சார் உங்களுக்கு பார்க்கலாம் தெரிஞ்சிருக்கோம். அப்புறம் டிஸ்க்ளைமர் சொல்லாமல் விட்டோம். இந்த வீடியோ வேணும்னா, அதாவது நீங்கள் உண்மையாகவே வந்து இட்டாச்சி ஃபேனு, பயங்கரமான ஃபேனு அப்படின்னா நீங்கள் என்ன வேணும்னா எடுத்துங்க, வேணான்னா விட்டுருங்க. என்ன கேட்டிங்கன்னா இது வச்சு தான் நம்ம ப்ரோ பிளேயர்னு காண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணா எடுத்துங்க, வேணா விட்டுருங்க. ஓகே, நம்ம எப்போ சொல்கிற மாதிரி டிஸ்க்ளைமர் சொல்லியாச்சு. இந்த வாட்டி விழுந்தால் யாருக்கு மொட்டை அடிக்கப்படும் அப்படின்னா இன்னாட்டான யாரெல்லாம் பேர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மொட்டை அடிக்கப்படும் கைஸ். வாங்க இல்லைப்பா, இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ரொம்ப நம்மளுக்கு இப்போயே சொல்லிட்டானுங்க 36 டைமண்டு. ஓகே, வந்துரு தானா வந்துரு கைஸ். இன்னும் ஒன்று கூட கிடைக்கல, நம்மளுக்கு 5 கிடைக்கணும்.
ரைட்ரா, இன்னைக்கு இவனுக்கு ஒரு தாண்டா போராட்டம். ஓகே கைஸ், திரும்ப சுத்தம் வந்துருச்சு. வந்துடுறா. இதே கிடைக்காதா? ஒரே ஒன்று இப்போதான் ஒன்றாவது கொடுக்கடா. மொத்தம் 5 பேரடா எனக்கு. இதில் ஏதாவது ஒன்று கொடுக்கடா ப்ளீஸ்டா. திரும்ப அதே தான் கிடைக்குது நண்பர்களே. இது என்ன அமௌண்ட்டு? ஓ, இது எதுவும் அதோட ஆக்ஷன் போல், நம்மளுக்கு என்னன்னு தெரில. ஸோ இதான் இட்டாச்சோட ஃபேவரட் ஆக்ஷனாக கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரில. 72 டைமண்ட் வந்துடுறா. கிடச்சி டே கதற விடாது. நான் கருணா இப்போ தான் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கேன். எதுக்கு நான் கதற விட்டுருக்கீங்க? நீ ஈஸியாக கொடுக்கலாமாடா. ஏடா ஒன்று 4 எடுக்கணுமேடா. 1 கூடடா தம்பி, ஒன்று குடுறா போதும்டா. அதுக்கப்புறம் அவனோட பேச்சே வரமாட்டா. 1 குடுறா. முதல்ல 1 கூட கொடுக்க மாட்டான் கைசிவன். சீரியஸாக 1 கூட கொடுக்க மாட்டான்றது இதுலேருந்தே தெரியுது நம்மளுக்கு. தம்பி இருக்கிற அந்த 1.5 லட்சம் டைமண்ட் இது ஒரே ஈவெண்ட்டு காலி பண்ணமா நான்? என்னடா இது? சரி, ஏதோ ஒரு நல்ல விஷயத்த செஞ்சுருக்கானே, சரி அந்த விஷயத்துக்காக வந்து நம்ம பண்ணலாமே அப்படின்னு பார்த்தா இது இந்த 6 கொடுத்தா டைமண்ட் கம்மியாகிறதுன்றது சூப்பரான விஷயம் கை. சீரியஸாக சரி, நம்ம ஒரு கேவலமான விஷயத்த பண்ணுறப்ப நம்ம கழுவி ஊற்றுறோமோ, இந்த விஷயத்துக்கு அதை அப்ரோச்சும் பண்ணலாம். ஆனால் என்னன்னா இவன் கொடுக்க மாட்டானே, ஏமாத்துறானே. எப்படி பண்ணாலும் அவன் டைமண்ட் வந்து லாக் பண்ணி வச்சுருவான் பழகுது. நீ 54 டைமண்ட் கொடுத்தாலும் சரி, இது கொடுத்தாலும் சரின்னா அதுக்குள்ளே தான் வரும் போல எல்லாம். ஒன்று கூட கிடைக்கலையா இது வரைக்கும்? ஒரு 10 ஸ்பின்னு பண்ணிருப்பியா? 10 ஸ்பின்னில் ஒரே ஒரு சிங்கிள் இது கூட கிடைக்கலாம். என்னடா இது? டே கரீனா, ஏந்திரா இது. ஆட பாவிங்களே, இன்னைக்கு இவனுக்கு கூட தான் கொடுத்தனமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 நிமிஷம் போகுது கைஸ் இந்த வீடியோ. ஸோ பார்க்கலாம், மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நீங்கள் நருட்டோ ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு எந்த நருட்டோ பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே சண்டையை ஆரம்பிச்சு விடுங்க. நான் இங்கே கரீனா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். வாடா வந்துடுறா. தம்பி எங்கடா பேர் சொல்கிறதுக்கே பேர் இல்லைடா. ஏன்டா என்ன சத்தாய்க்கிறீங்க? அவ்வளோ பேர் இருக்குடா. அவ்வளோ பேர் நான் சொல்லி முடிச்சிட்டேன்டா. இவன் கொடுக்கவே மாட்டான். எந்த பேர் சொன்னாலும் கொடுக்கவே மாட்டான். ஓகே கைஸ், இந்த வாட்டி விக்கின்னு யாரெல்லாம் பேர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மொட்டை அடிக்கிறேன் கைஸ். வந்துரு. 7 நிமிஷம் வீடியோ போயிருக்கு இது வரைக்கும். இது 7 நிமிஷம் வீடியோ போயிருக்கு. ஒரே ஒரு சிங்கிள் கூட கிடைக்கலையா? 5 கிடைக்கணும். ஆனால் இப்படா கிடைக்கும்? டே கருணாகாரா, ஏன்டா நீ இது எடுத்துகிட்டே இருக்கலாமேடா நீ. அவன் பிளான் என்ன தெரியுமா? டைமண்ட் குறைய வந்து இது குறையும் போலக்குது. அந்த அக்யூரிசி குறையும் போல, வீல அக்யூரிசி. 7 நிமிஷம் வீடியோ வரைக்குமே ஒன்றுமே கிடைக்கலனா நீ எப்படா எனக்கு கொடுப்ப? டேரெக்டாக ஒரு ஆள் கொடுத்துருவானோ? ஒன்று கூட கொடுக்க மாட்டாயா? டே மோசக்காரா கருடா, டே கொடுத்துட்றா. டே எனக்கு கதை விடாரா. இவன் கொடுக்க மாட்டாயா? இவன் சொகம் கண்டுக்கினாயா? இவன் என்கிட்ட டைமண்ட் போடணும் சொகம் கண்டுக்கிட்டான். இவன் என்ன ஆனாலும் கொடுக்க மாட்டான். டே மோசக்காரா, டே கருணாக்காரா, கொஞ்சம் பார்த்து செய்டா. இப்போ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு இது எடிட் பண்ணி போடுறதுக்கே 2 மணிக்கு மேலே ஆகிட்டாடா. 1 மணிக்கு லைவ் போண்டா கருணா. ஏன்னா இப்படி சத்தாய்க்கிற? அட போங்க நல்லா பண்ணியா கோபால். வாயில் வர வருது கைஸ். ஒன்று கிடைக்குதா பாரு. எங்கே பாரு, இதுவே 5 கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 1 கிடைக்குதா பாரியா கைஸ்? இருங்க, எனக்கு தெரிஞ்சு உள்ளே வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இது எல்லாம் கட் பண்ணிடுறேன். எனக்கு உள்ளே வந்த நேரம் சரியில்லை கைஸ். இருக்கிற எல்லா மதத்தையும் போட்டு போயிடுவோம். ஜூபதாபிஜோ. ஓகே, இது போதா? இது போகிறேன் கைஸ். ஐயோ சாமி, திரும்ப கத்துறானே அவன். சரிப்பா எனக்கு இதான் கைஸ் வேணும். நான் இது கோ கொடுத்துக்கிறேன். நான் உள்ளே போடா. டே ப்ளீஸ்ரா கருணாகரா, ப்ளீஸ்ரா. டே ஒரு 5 கொடுக்கண்டா. டே என்னால் 40 நிமிஷம் வீடியோலாம் உட்காந்து பேச முடியாதா? டே இவன் 1 கொடுக்கறதுக்கே 10 நிமிஷம் ஆகணும்னா, ஒவ்வொன்றுக்கும் 10 நிமிஷம் ஆகணும்னா, அதுவே 40 நிமிஷம் 45 நிமிஷம் வீடியோ போகுமே. இவன் நான் கதறதை பார்த்து இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் இப்போ தான் கொந்தளிப்பானுங்க, சிரிப்பானுங்க. ஜாலியாக இருக்குதுடா அப்படின்ற மாதிரி. உன் டைமண்ட்லாம் போதும் இல்லை, நீ இன்னும் அந்த 1 லாக் டைமண்ட் கேவே கொடுக்கல அப்படின்னு இருங்கடா. டே ஜூபாஜாபிஜாபிஜு. டேய் இங்கே பாடுறா. இதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் கொடுக்குறீங்களாடா? அங்கே பாடுறா, இது மட்டும் தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதோ இந்த 2த்துல ஏதாவது ஒரு கொடுக்குறா. டேய் அது இல்லாமல் எடுத்து எனக்கு தெரிஞ்சு பக்குக்கு ஆயிடுச்சா கைஸ்? இருங்க, அவ்வளோதான் நண்பர்களே. இன்னைக்கு இவனுக்கு கூட தான் கூத்தணும்னு தெரிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வீடியோவா நான் கதறேன். 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். 5 நிமிஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். கொடுக்கவே மாட்டான்டா அவன். எடுத்து இந்தாடா தம்பி ஒன்று வச்சுக்கிட்டான்னு கூட கொடுக்க மாட்டான்டா. எனக்கு தெரிஞ்சு டேரெக்டாக குத்துருவான்னு நினைக்கிறேன் கைஸ். வந்துரு. இல்லைடா, ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். வந்துரு. இவன் என்னடா பண்ணலாம்? என்ன பண்ணுறதுனே தெரியலடா அவன். டே கருணாகரா, கொஞ்சம் பார்த்து செய்டா. ஒன்று சிக்கல் குடுறா. ஒன்று குடுறா.
எங்கே ஏங்க வாங்க எல்லாரும் கூமாம்பட்டி போகலாம், அங்கே போய் சுற்றி பார்க்கலாம், அங்கேயாவது கிடைக்கும். இது கிடைக்காது போலையா? சரி ஓகே, 12 கொடுத்துட்டு 18 டைமண்டு, இது எல்லாமே டைமண்ட்லாம் கம்மியாக தான் வாங்குறேன். ஓகே, ஆனால் இந்த டைமண்டே அதிகம் தான் என்ன கேட்டிங்கன்னா. காய்ஸ் நரோடா ஃபேன் யாருனா இருக்கீங்களா? பார்த்துங்க நண்பர்களே, எடுக்கலாமா வேணாமான்றது நீங்களே பார்த்துங்க. போட்டு துவைச்சு எடுக்கிறான். எனக்கு நேரம் சரியில்லையா இல்லை ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சு காய்ஸ் இது ஏதோ பக் இருக்குன்னு நினைக்கிறேன். இது 2 மட்டும் விழாத மாதிரி ஏதோ பக் பண்ணி வச்சுருக்கானுங்க, விழவே மாட்டேங்குது. ஏன்டா டே லாஸ்ட்டாக இந்த மாதிரி கதையில் எப்போ தெரியுமா பண்ணேன்? ஃபஸ்ட்டு வந்து டபுள் ஷாட் கன் வந்துச்சுரா, அப்போ தான்டா இவ்வளோ நேரத்துக்கு ஒரே ஒரு சிங்கிள் கூட விளாமல் இருந்தது. கேட்டா கொடுத்துட்றா உடுக்கிறா, என்னடா பாவம் பண்ண, நேற்று லைவில் உனக்கு கழுவி ஊற்றினா ஓகே தான், அதுக்கு அது காத்தில் வாங்கிட்டு இப்படி என்ன காத்தில் குடிக்காடி என்ன இருக்கு கைஸ். இந்த டைம் விழுந்துடும், எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது. கமான் கமான் கமான். ஐயோ இவன் மாமா, இவன் திறந்தலாம் மாமா, இன்னும் திறந்தவே இல்லை மாமா. கம்முன்னு இந்த அனிமேஷன்லாம் கேன்சல் பண்ணிட்டு டேரெக்டாக உள்ளவே இறங்கலான்னு நினைக்கிறேன். டேய் ஒரே ஒரு சிங்கிள் வீலராடா, 5 பேருடா இன்னும். காய்ஸ் இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் வீடியோ, சாரி இன்னைக்கு நைட் வரைக்கும் வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இன்றைக்கி லைவே கிடையாது, லைவ் கட்டு கைஸ். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் என்ன சாவடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க கருணாகாரன். நான் நல்லா தெரியும், நான் இது எடுக்க ஆரம்பிச்சேன்னா பாதியில் விட்டு போக மாட்டேன்னு கருணாகாரனுக்கு தெரியும். இந்த 1.5 லட்சம் டைமண்ட் அவன் தான் ஓசியில் கொடுத்தான். இந்த 1.5 லட்சம் டைமண்டை வாங்காமல் போகக்கூடாதா இவங்கன்னு கணிப்பு போட்டாங்க கைஸ். அவன் கணிப்பை போட்டுட்டான் கருணாகாரன். ஆஹா விழுந்து விட்டது நண்பர்களே. என் கதலால் யாரு கேட்டதோ இல்லையோ அந்த கருணாகரனுக்கு கேட்டது. ஸோ இன்னும் ஒரு 4 மட்டுமே இல்லை, 4 வேணும். இன்னும் 4க்கு போகணுமேடா. இப்போ தானே ஒன்றே வீழ்ந்துருக்குது. சரி ஓகே கைஸ் போகலாம் கைஸ். முயற்சி கைவிட மாட்டான் இந்த கேமிங் தமிழன். எங்கே இருந்தாலும் இதை வந்து நாம் எடுப்போம். ஆனால் எவ்வளோ டைமண்ட் ஆகுதுன்னா கால்குலேட் பண்ணவே இல்லை கைஸ். முடிச்சா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மட்டும் சொல்லிடுறீங்களா? ஸோ எவ்வளோ டைமண்டை சுற்ற ஆரம்பித்தேன், எவ்வளோ டைமண்ட் நான் முடிச்சிருக்கேன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேங்க. இதுவே ஒரு டாஸ்க்காக கொடுக்குறேன், ஏன்னா நான் இது எடுக்கிறதே பெரிய டாஸ்க்காக இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறேனே. ஓகே இந்த ஒரு ஆண்டா, அதாவது அந்த காலத்தில் பிஎன்எல்லும் பிடிக்குமே எனக்கு அவர் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார், தம்பி இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயரில் சுற்றி போடாரா, இந்த மாதிரி வந்துடும்டா அப்படின்னு அவங்க ஒரு பாஷையில் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், டே ஃப்ரீ ஃபயர்காரெலாம் நல்லா வேண்டா அப்படின்னு. கருணாகரா கேட்டுச்சுல, ஃப்ரீ ஃபயர்காரெலாம் நல்லா வேண்டா சுற்றி போடுவேன் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். விரும்பா இப்போ என்ன சொன்னாலும் கல்லந்துக்காரன் கரைய மாட்டானே. பிஎன்எல் சொன்னதும் பிடிகே சொன்னதும் கரெக்டு தான் கைஸ். சுற்றி போடக்கூடாதுன்னு அவன் சொன்னான், சுற்றி போடவே கூடாது பழகுதே. கருணாகரன் நம்மளுக்கு கொடுக்கவே மாட்டானே. இது வரைக்கும் ஒன்று தான்டா கொடுத்துருக்கான், இன்னும் 4 எடுக்கணும்டா. எனக்கு தெரிஞ்சு சீரியஸாக 20-25 நிமிஷம் போகும் பழகுதே வீடியோ. டே தம்பி இங்கே பாடுறா, இங்கே வேறு டைமண்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குடா. ஆட பாவிக்கல, உடை யாரு அடிச்சா, உடை சேர்த்து பூடிச்சா, தங்கமே டோடா டோட்டாடா டோட்டாடா டோய், டோடா டோட்டாடா டோட்டாடா டோய், டோடா டோ. கைஸ் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? தெரியாமல் நான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன் ஒரே இடத்துல. சுத்தது மட்டும் தானே ஆப்ஷனு, வேறு எதுவும் கிடையாது இல்லை இதுக்கு. ஒரு முறை வீடியோ பார்த்துட்டு வந்து சுற்றுறேன் கைஸ். இந்த வீடியோ ஓப்பனே ஆகல, வருது கொஞ்சம் வீடியோ பார்த்துக்கிறேன் கைஸ். வேறு எதுவும் கிடையாது, ஏன்னா நம்மளுக்கே வெறுப்பாக இருக்குது. எத்தனை முறை நான் அதை போய் பார்க்குறதே சொல்லுங்கள். ஓகே இவ்வளோ ஃபேக் இருக்குல்ல, இதில் ஒன்று மட்டும் தானே ஒரிஜினல் இல்லை அவருக்கு. அதே கணக்கு தான் இப்போ எல்லாமே ஃபேக்காக வந்துட்டு ஒரு ஒரிஜினல் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கே. ஐயோ வந்துரு ஆண்டா முடிஞ்சு போச்சுரா. இன்றைக்கி கொடுத்தோன்னா இவனுக்கு கூட தான் கைஸ், ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று தான் இருக்குது. முதல்ல இது மட்டுமா கிளைம் பண்ணி வச்சோமா, கங்க்ராச்சுலேஷன் ஃபார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கின் ஒன்று கொடுத்துருக்காங்க போல். இது என்னென்னு கூட நமக்கு தெரியாது, அடுத்தபடியாக போயிடுவோம். வந்துரு ஆடா போகடா லாவண்யா கோபால். என்னடா இது டே கருணாகரா, என்னடா வந்து மோசக்கார வேலையாக இருக்குது. ஒன்று கொடுத்துட்டு இவ்வளோ நேரம் போட்டு இழுக்கிறியாடா. எனக்கு தெரிஞ்சு இவனோட பிளான் என்ன, யாரும் ஃப்ரீ ஃபயர் விட்டு போகக்கூடாது, ஒரு 3 மணி நேரம் இதில் சுற்றி எடுக்கணும் அப்படின்னு அவன் பிளான் பண்ணிட்டான் போல கைஸ். என்னடா இது ஒன்று தான் கொடுத்துருக்கு இது வரைக்கும். அடா பாவிங்களே, டேய் இது 2 இருக்குடா. இங்கே பாருங்க, இது 2 இருக்குடா உள்ள. டேரெக்டாக இது கூட கொடுத்துட்றா. நான் உன்னை புகழ்ந்து பேசுகிறேன்டா, ஃப்ரீ ஃபயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல பெஸ்ட்டுக்கு அப்படி கூட சொல்கிறேன்டா. கருணாகரா டே பார்த்து பிடிச்சி விட்றா, என்னால் முடியலடா. டே எனக்கு கதற விடாதா கைஸ். நான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாசில்தார் வரைக்கும் போயிட்டு வரேன். என்னோடய சொத்து பத்திரம் ஒன்று வச்சுருக்கேன். அந்த சொத்து பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அந்த சொத்து பத்திரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இட்டாச்சி அசாசின் பண்டலை எடுக்கணும் போல். சார் அதனால் அவங்ககிட்ட போயிட்டு நான் அந்த இட்டாச்சி அசாசின் பண்டலை எடுத்துகிட்டு வந்துச்சா எடுக்கிறதுக்காக என்னோடய சொத்து பத்திரத்தை வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரேன் நண்பர்களே. ஏன்னா ரொம்ப மோசமாக பண்ணுறேன். ஏன்டா ஒன்றா கொடுப்பீங்க 20 நிமிஷம் கால் மணி நேரம் வீடியோவில்.
சொத்து பத்தத்தை வச்சா கூட கொடுக்க மாட்டான் போலயே அவன். அப்படி பார்க்குற சீரியஸாக சொல்கிறேன்னா உங்களுக்கு எனக்கு வட்டம் என்ன மேட்ருன்னா, உங்களுக்கு டைமண்ட் போகாத மாதிரியே தான் ஃபீல் ஆகும். ஆனால் இப்போவே நான் ஒரு 500 டைமண்ட் சுற்றிட்டேன் இங்கேயே. இப்போ இந்த ஒரு ஸ்பின்னுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1000 டைமண்ட் கிட்ட சுற்றிருக்கேன். இது மொத்தமாக வந்து ஒரு 2500 டைமண்டுக்கு மேலே சுற்றிருக்கேன். என்னன்னா உங்களுக்கு டைமண்ட் போகாத மாதிரி கம்மி பண்ணுறான். இருந்தாலும் அவங்க ஒரு இது வச்சுருக்கான் போல், ஒரு அளவு திட்டம். அந்த அளவு திட்டத்துக்குள்ளே தான் விழும் போல். அதுவும் என் ஐடிக்கெலாம் எப்படா விழுந்திருக்கு, காலாகாலமாக வச்சுருக்குமே, எப்போ தாண்டா அவனுக்கு விழுந்துருக்கு. விழவே விழாது கைஸ் எனக்கு மட்டும். என்னடா டே இது, ஆடா பாருங்களே கைஸ். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த வீடியோ கிவ் அப் பண்ண போகிறேன் கைஸ். எப்பவுமே நான் ஒரு வீடியோ எடுக்க வந்துட்டு அதை கிவ் அப் பண்ணவே மாட்டேன். ஸ்பின்னு சுத்த வந்து இன்றைக்கி சுத்த போகிறேன்னு நினைக்கிறேன். ஆண்டா டே போங்காடா டே லாவண்யா கோபால். கைஸ் நான் திரும்ப வெளியே போயிட்டு வரேன். இது வேலைக்கு ஆகாது கைஸ். ஓல்டு ட்ரிக்கை நான் ட்ரை பண்ண போகிறேன் கைஸ். வேறு வழியே கிடையாது. இந்த ட்ரிக்கில் இறங்கினா தான் கரெக்டாக இருக்கும். இருங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லுவாங்க, நான் ஞாபகம் இருக்கா கைஸ் உங்களுக்கு? இருங்க வரேன். எங்கடா எந்த ட்ரெஸ்ஸுமே லோட் ஆகலையாடா? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நார்மல் வெஸ்ட்டு போய் சுற்றுங்க, உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்வாங்கல்ல. என்னடா இதெல்லாம் எல்லாத்தையும் நான் ஏன்டா இதில் ஓப்பனே ஆகலை? ஏந்திரா இது டவுன்லோட் ஆகலையா? எல்லாமே டவுன்லோட் பக்கா டவுன்லோட் தான் இருக்குது. இந்த பிரச்சனை வேறு இருக்குது அப்டேட்டுக்கு அப்புறம். சூப்பர்ரா. நான் போய்ட்டு என்ன பண்ணிட்டேன், அந்த ஓல்டு காஸ்டியூம்லாம் போடுவாங்கல்ல நண்பர்களே, அந்த பாட் காஸ்டியூம்லாம் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே பாருங்க ஓப்பன் ஆக மாட்டேங்குது, கிளிக் பண்ண தான் வருது. ஒரு வேளை வெளியே போயிட்டு வரணுமோ? சூப்பர் அப்டேட் கைஸ், சூப்பர் அப்டேட். சரிண்ணா சூப்பர் அப்டேட். ஒன்று என்னன்னா விழவே மாட்டேங்குது, இன்னொன்று இப்போ உள்ளே வைக்கலான்னு பார்த்தா அது வர மாட்டேங்குது. ஓகே கைஸ் திரும்பவும் 5 வந்துரு. ஆஹா இன்னைக்கு இவனுங்க கூட தான் கொடுத்தனம் போல கைஸ். ஏய் இன்னும் 4 வில்லனடா டேய். அள வைக்காதீங்கடா, என்ன 4 வில்லனடா, நான் எங்கடா போவேன்? இருக்கிற டைம்ல மொத்தம் இவனை பிடிக்கிட்டு போயிடுவான் போலையே. சரி ஓகே சுற்றுவோம். என்ன இவனுக்கு கூட தான் மாரடிக்கட்டுன்னு ஆயிடுச்சு. ஆஹா கங்க்ராச்சுலேஷன் ஃபார் அப்படின்னு 2வது டைமும் கொடுத்துட்டாங்க கைஸ். ஒரு வழியாக ஒவ்வொன்றுத்துக்கும் 5 நிமிஷம் கேப் போடுறாங்க. ஒரு வேளை 5 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி வந்து சுற்றுவோமா? இது நல்ல ஐடியாவாக இருக்கும்ல. என்னடா இது ஏந்திரா இது அப்படின்ற மாதிரி இருக்குது கைஸ். ஓகே கைஸ் 2 நம்மளுக்கு விழுந்துருச்சு. இப்போ 3வதுக்காக நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். வாங்க வந்துரு அப்படியே உடனே வீந்துறேன். வியாதா கடவுளே, இது கடவுளுக்கே அடுக்குமான்னு தெரியலையே சாமி. மகமாரி அக்காலம்மா ஜங்காலம்மா விழுந்துரு சாமி. உனக்கு மொட்டையா போடுறேன் சாமி. என்ன சாமி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே சாமி? வா சாமி உன்ன கமாண்ட் முடியும் சொன்னா நம்ம எடுத்து அவங்கள உன்ன கமாண்ட் கர்ணா குடிச்சு தொலைடா. டேய் கர்ணா குடிச்சு தொலைடா, நீ வெறியாவதுடா டேய். இதுக்கப்புறம் வீடியோ கூட 20 நிமிஷம் 25 நிமிஷம் வீடியோ எடுத்துட்டு போவ நீ. இதை நான் சுற்றுறதுக்கு 25 நிமிஷம் வீடியோ. இதெல்லாம் எல்லாரும் கழுவி ஊற்ற மாட்டானுங்க. என்ன அவ்வளோதான் கைஸ். டே நான் பார்த்ததுக்கு அப்புறமே ஒரு 1500 டைமண்ட் 2000 டைமண்ட் கிட்ட காலி ஆயிடுச்சாடா. 2 தானே கொடுத்துருக்கான் அவன். இருங்க கைஸ் திரும்பவும் வெளியே போயிட்டு திரும்பவும் வருவோம். வேறு வழியே கிடையாது நண்பர்களே. இவனுங்க கூட மாரடிக்கிறது தான் நம்மளுக்கு ஃபுல் டைம் ஜாப்பாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. 2 தாண்டா விழுந்துருக்கு. இது எடுத்துருவோம் முதல்ல. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாங்க கைஸ். இதான் கைஸ் பேக்கு. ஓகே ரைட்டு. ஜூபா ஜாபிஜோ கிடைச்சிருச்சா பாருங்க. அட பாவீங்களே கைஸ், ஒருவேளை இதில் ஏதாவது 100 இருக்குதா? இதில் என்ன 100 எங்கேயா போட்டு வச்சுருக்காங்க? எதுவுமே இல்லையாடா. இவ்வளோ லக்கியில் கிடைக்குன்னா சொன்னாவது சரி ஓகே இப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு மன குமுறல் இல்லாமல் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். இவன் சொல்லவே மாட்டானே, இந்த கல்நெஞ்சக்காரன் கொடுக்கவே மாட்டானே. இது வேணாடா. டோன்ட் ரிமைண்ட் மீ அகைன். எனக்கு வேணாம் கிளிக் பண்ணோம்னா நேராக வந்துடுறா. ஆடா பாவிங்களே, உன்னை யாரு ஆடிச்சா, உன்னை சேர்த்து குடிச்சா, தங்கமே ஏன் தங்கமே டோடா டோட்டாடா டோட்டாடா டோய் டோடா டோட்டாடா டோட்டாடா. டேய் இன்னும் 3 வேண்டாம் எனக்கு. டே காய்ஸ் இப்போவே எனக்கு 20 நிமிஷம் வீடியோ ஆயிடுச்சா? இது இன்னும் எவ்வளோ நேரம் 3க்கு பண்ணுவீங்க? என்ன 30 நிமிஷம் வீடியோ, மொத்தம் 50 நிமிஷம் வீடியோ போட போகிறேன் இன்னைக்கு. நான் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ண போகிறேன்டா. டே கர்ணாகாரா இவ்வளோ கதற விட்றான். இதில் எந்த எடிட்டுமே பண்ண மாட்டேன் கைஸ். எல்லாத்தையும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசாமல் இருந்தால் அது மட்டும் கட் பண்ணி எடுத்துருவேன். மற்றபடி அவர் எந்த எடிட்டுமே பண்ண மாட்டேன். அந்த கர்ணாகோட உண்மை முகம் வெளியே வர வேண்டும் நண்பர்களே. நம்ம போராட வேண்டிய காலம் வந்து விட்டது. இப்போ தான் நம்ம கர்நாடகம் இறங்கி போராட வேண்டும். என்னடாடி இந்த நேரத்துக்கு ஒரு 4 மேட்ச் நான் விளையாடி முடிச்சிருப்பேன்டா. 20 நிமிஷத்துக்கு போட்டு பொழக்கிறானே நண்பர்களே. ஒன்று விழ மாட்டேங்குதுடா. இப்போ தானே 2 விழுந்துக்குது, இன்னும் 3 வேணும்டா. இந்த எமௌண்ட்டுக்கே இன்னும் 1 விழணும்டா. நல்ல வேலை லைவில் எடுக்க போயிருந்தோன்னா எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்போம். கமாண்ட்ஸ்லாம் எவ்வளோ சிரிச்சிருப்பாங்க நம்ம கதறதை பார்த்து. நல்ல வேலை இது லைவில் எடுக்க ட்ரை பண்ணல நண்பர்களே. நான் வந்துரு அப்பாடா. ஃபைனலி 3rd one is get it guys.
எடுத்துட்டோம். காட் இட். ஓகே, பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு முதல்ல போட்டு வர இருங்க. என் கடை இருக்குது இந்த பாட்டு சுட்டம் இருக்கேன். இது எடுத்தாச்சு கைஸ், உள்ளே போட்டாச்சு. இன்னும் 2 நண்பா. நண்பா ஓ நண்பா கரினாகாரா நண்பா ஓ நண்பா ஓ மாலை எனக்கு நம்பிக்கை இருக்குது நண்பா. அப்படியே இன்னொரு சுற்றில் கொடுத்துட்டேன்னா பக் 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 சா காய் சார். நல்லா கேளுங்க, கெட்ட வார்த்தை கிடையாது. அப்புறம் கெட்ட வார்த்தை என்கிட்ட தூக்கிட்டு வந்துடாதீங்க. ஓகே, இவன் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான் கைஸ். குறைஞ்சபட்சம் ஒரு 4000-5000 ரூபா நம்ம கூட கொடுக்குவான் போல. இவன் இப்படி தான் போல கைஸ். நீங்கள் பார்த்து டே இட்டாச்சி ஃபேன்ஸ் உங்களுக்காக தானே அதை எடுத்துகிட்டு வந்தானுங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் அப்பாடி 4வது டக்குன்னு கொடுத்துனா 3 நாள் டக்குன்னு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது கைஸ். எனக்கு M60 கங்க்ராச்சுலேஷன் ஃபார் அப்படின்னு கொடுத்துருவோம் நண்பர்களே. ஓகே, இது எக்யூப் பண்ண நம்ம கூட ஒரு நல்லதாகவே இருக்குது, அதே வச்சுக்கலாம். ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம எதுக்காக வெயிட் பண்ணமோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம சுற்றி பார்ப்போம் இது வந்துடுமா அப்படின்னு. வந்துடு தானா வந்துடு தானா வந்து கங்க்ராச்சுலேஷன் சூப்பரா மக்காலா ஓய்ச்சாடுற மாதிரி இருந்துச்சுரா கைஸ். அவ்வளோதாயா, இதை ஒன்றுத்துக்கு போய் 20 நிமிஷம் கதற விட்டான் பாருங்க. உட யாரு கங்க்ராச்சுலேஷன் வந்துரு. அவ்வளோதான் கைஸ். டான் 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 கங்க்ராச்சுலேஷன் பார் வந்துருச்சா. இவ்வளோ கதறலுக்கு பின்பாக நாம் இறங்கிவிட்டோம் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. எப்படி மாசா இருக்காப்லையா? ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எடுக்க எவ்வளோ டைமண்ட் ஆச்சுன்றது எக்ஸாக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த வீடியோ இது எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ணன் எவ்வளோ நான் கதறினேன் என்னென்ன ஆச்சு அப்படின்றது. நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இவ்வளோ நேரம் கண்டினியூ வீடியோ பார்த்து என்னடா இந்த கதறக்காரான கல்நெஞ்சக்கார கரையானான்ற மாதிரி தான் கருணாகரன் சுற்றிக்கிட்டு இருந்தான். ஸோ பார்த்துக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்றது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ முடிச்சு ஒரு நாவல் கேமிங் தமிழ். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப மேபி நான் லைவில் இருக்கலாம் ஒரு 7-8 மணிக்கு. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதியம் லைவும், நைட் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-7:30 போல் ஸ்டார்ட் பண்ணுறேன். மேக்ஸிமம் 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன். அங்கே வந்து ஜாயின் பண்ணி மாட்டேங்கும் தமிழ் கேட்டு நான் உங்களுக்கு கேமிங் தமிழ். ஸோ இவ்வளோ கதற இருக்கேன் பார்த்தா அந்த லைக்கு மட்டும் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் குடும்ப குட்டியாக நல்லா இருப்பீங்க. நன்றி வணக்கம். பபாய் மக்களே. குட் நைட் மக்களே. பாய் மக்களே. லைவ்ல சந்திப்போம். பாய்.